உடனே பணத்தை கொடுக்கணும், அப்படிதானே? தூரம் வந்திருக்கு. பொண்ணு ரூமுக்கு வந்து தனியா பேசணுங்கிற கொஞ்சம் இரிட்டேட் பண்ண பாத்தியா? நல்லா இருக்க போகுது. அவசரப்படாதீங்கம்மா, எல்லாம் முறைப்படி பண்ணி. இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல்ல தாமரையும் சாவித்திரியும் உட்காந்து காவியாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இடையில வந்து ஈஸ்வரி அவங்க பொண்ணு எல்லாரும் உடனே வந்து நீங்க முதல்ல ரூமை விட்டு வெளியில போங்க, என் பையன் காவியாட்ட தனியா பேசணும்னு சொல்லி காவியா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. என்னதான் பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது சகிச்சுக்க முடியலனாலும் வேற வழி இல்லாம கல்யாணம் நடந்தா சரிங்கிற மாதிரி ஈஸ்வரியும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. காவியா எல்லாத்துக்கும் ஒரே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. உன்னை நான் நம்பவே இல்லை, கேவலமான பிறவி நீ, நான் வந்து உன்னை எப்போ வந்து கழட்டி விடணுமோ அப்போ கழட்டி விடுவேன், நான் தாலி கட்டுற நேரம் கூட கல்யாணத்தை நிறுத்துவேன்னு காவியா ஒரே பேச்சா பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தோட சாமி கும்பிட்டு இருக்காங்க தாலி கட்ட போறோம்னு. சாமி கும்பிடுறப்ப ஈஸ்வரி சும்மா இருக்காம ராஜாங்கம் கிட்ட போய் இப்பவே எங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருங்க என் பையனுக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜாங்கம் சொல்றாரு, என்னை நம்பு, ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒழட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழும் தனமும் வந்து கிச்சன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தனம் சொல்றாங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா, எப்படி மலர வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பண்ணவனை வந்து அவங்க கல்யாணத்துல நம்ம ஏன் நிக்கணும் அப்படின்னோன்னா தமிழ் சொல்றாங்க, அது எப்படி நம்ம அக்காவுக்கே அவனை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இந்த கல்யாணத்தை நினைச்சு கவலைப்படணும், நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்காக தான் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் கேட்குறாங்க, மாமா வந்துருவாரக்கா, என்னக்கா ஆச்சு, எப்படிக்கா அந்த 1 கோடி ரூபாய் விஷயத்த ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க, நீ கவலையப்படாத, மாமா கரெக்டாக வர வேண்டிய டயத்தில் வந்துருவார் ஆதாரத்தோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேடையில் வந்து காவியாவையும் போஸையும் உட்கார வச்சிடுறாங்க, கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து உட்காரவே வச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து உட்கார வச்சு, ஐயர் மந்திரம் ஸ்பீடா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ராஜாங்கம் கிட்ட போய் நீங்க இப்பயாவது 1 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜாங்கம் ஐயாவும் அந்த செக் லீஃப் எடுத்து எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனாவே வந்து இந்த மாதிரி என் சின்ன மகன் தான் என்னை காப்பாத்தினா, உயிரை கொடுத்தா, அதனால அவனுக்காக அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கொடுக்குற ஸ்டேஜ்ல வச்சு இதை பார்த்து தமிழ் அப்புறம் தனம் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கிடையில அங்க சேது ஆளுங்களை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு ஆதாரத்தை சொல்றதுக்கு. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்னன்ட்டு நாளைக்கு பார்ப்போம்.